Now I request Honorable Justice Prabha Sridevan to give expressive address. Honorable Tirumati Justice Prabha Sridevan, Judge, former Judge, High Court of Madras. அனைவருக்கும் வணக்கம். I'm very honored that I have been invited for this gender sensitization program. I thank the Chief Justice, Justice Jagdish Chandra, Justice Anita Sumant, and all the other judges and your district judge. அவர் எனக்கு முன் பேசினவர் நான் சட்டத்தை பற்றி பேச போகிறேன்னு சொன்னார். நான் சட்டத்தை பற்றி பேச போகிறதில்ல. சட்டம் அதெல்லாம் எப்போ தேவைன்னா நமக்குள்ளே மாற்றம் இல்லாத போது தான் தேவை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான சட்டம், அதான் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசினார். இந்த கான்ஸ்டிடியூஷனில் இது ஒரு கல்லூரியாக இருப்பதனால் நான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரியை சேர்ந்தவங்க யாரானு இருக்காங்களான்னு தெரியல. ஒவ்வொரு கல்லூரி, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் நம்முடைய ப்ரியாம்பிள் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் பெருசாக எழுதி ஒட்டணும்னு நினைக்கிறேன். ப்ரியாம்பிள் இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முன்னுரை ப்ரியாம்பிளை நம்ம புரிந்து கொண்டோம்னாக்கா அப்புறம் நமக்கு வேறு எல்லாமே தானே இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தே வில் ஃபால் இன் டு பிளேஸ். வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதில் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஜஸ்டிஸ்னால் உங்களுக்கு சுமாராக அது என்னன்னு தெரிஞ்சிடும். ஈக்குவாலிட்டின்னா தெரியும், லிபர்ட்டின்னா தெரியும். ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்ன, ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்னன்னு உங்களில் யாரான சொல்ல முடியுமா? இல்லாட்டா நீங்கள் ப்ரியாம்பிளை பற்றியே கேள்விப்பட்டது கிடையாதா? கேள்விப்பட்டது இல்லைன்னா இன்றைக்கி மாலை இது முடிஞ்ச உடனே படிங்க. அதை படித்து அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத உள்வாங்கிக்க. ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்ன? சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா என்ன நான் சொல்கிறேன். இப்போ மார்னிங்கில் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், அந்த மாதிரி பெண்களை நம்ம தெய்வமாக மதிக்கிறோம் அப்படின்னார். உண்மைதான், பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம். நிறைய சமயத்தில் அந்த பெண்ணை நீ உன் அக்காவா பாரு, தங்கையாக பாரு, உங்கள் அம்மாவா பாரு அப்படின்லாம் நம்ம நிறைய வச்சனம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் முக்கியமாக நான் ஆண்கள்கிட்ட கேட்பது என்னன்னா, பெண்களை ஒரு சக மனுஷியாக பாருங்க. அதுதான் அவள் தெய்வம்னு கற்பூரம் ஏற்ற வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆனால் அவள் என்னை போல் அவள் ஒரு மனுஷி, நான் மதிக்கணும். அந்த பெண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை மதிப்பும் கொடுக்க வேண்டும். அவளுடைய உரிமைகளை நான் மிதிக்கக்கூடாது. அந்த ஒரு நினைவு ஒவ்வொரு ஆண் மனதிலையும் இருந்தாக்க இந்த சட்டங்கள்லாம் தேவை இருக்காது. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் பாஷ்ன்னு சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். பாஷுங்கிற சொல்லு எனக்கு அந்த சட்டத்துக்கு உபயோகிப்பது எனக்கு பிடிக்காது. பாஷுன்னா இங்கிலீஷில் ரொம்ப ஸ்டைலாக பாஷாக போகிறாங்க அந்த லேடின்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் கன்னடேஷன். ஆனால் இந்த சட்டம் அதுக்கு இல்லை. அதனால் முடிஞ்சால் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் சட்டம் அப்படின்னு சொல்லுங்கள், அது பரவாயில்ல. கொஞ்சம் நீளமாக பேசணும், நீளமாக சொல்ல அது ஞாபகத்துலையா இருக்கும் இல்லையா? பாஷ்ன்னு சொல்லி சுருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுங்கிற சொல் எப்படி வந்தது?
1970 அமெரிக்காவில் வந்து சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கான்ஷியஸ்னஸ் ரேசிங் ஒர்க் ஷாப். கான்ஷியஸ்னஸ் ரேசிங் ஒர்க் ஷாப்னால் என்ன? நம் புரிதல் உணர்வை அதை இன்னும் துல்லியமாக ஆக்குது இல்லையா? அதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அப்போ என்ன தெரியுமா, இந்த ஸ்டூடெண்ட்ஸோடு பேசி அந்த மற்ற பெண்களோட பேசின போது அவங்களுக்கு புரிந்தது என்ன, ஒரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டுமென்றால் அந்த பெண் தன் பாஸோட செக்ஷுவல் அட்வான்சஸை மறுக்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு பெருசாக வந்தது. அதனால் எந்த ஒரு பெண் நோ அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு காலி. ஸோ அதுதானே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் இல்லையா? ஸோ அந்த பயம் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் கஷ்டம், அவள் சொல்கிறதும் அது எளிதாக சொல்ல முடியாது இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த பாஸ் அதே டெஸ்கில் தானே உட்காந்துட்ருப்பார். பாஸுங்கிறது எந்த அமைப்புலேயும் ஒரு பாஸ் இருப்பார் இல்லையா? நம்ம ஏணியில் நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அதுதான் அந்த செக்ஷுவல் அட்வான்சஸை மறுத்தா என்ன ஆகும்னாக்க என்னோட ப்ரமோஷன் நான் முன்னேறுவது நின்று போய்விடும். அதுக்கப்புறம்தான் சீடா வந்தது. அப்புறம் சட்டங்கள் ஒவ்வொரு நாடும் அந்த சீடா கன்வென்ஷனில் அவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராகவன் சொன்ன மாதிரி அது கையெழுத்துட்டோம் ஒவ்வொரு நாடும். அப்புறம் ஒவ்வொரு நாடும் சட்டம் இயற்றி எல்லாம் பண்ணி நம் நாட்டில் பெண்கள் சார்ந்த சட்டத்துக்கு குறைவே இல்லை. ஆனால் ஏன் அந்த பேப்பர்லாம் ரியாலிட்டியாக மாற மாட்டேங்குது? ஏன்? ஏன்னா நம்ம உரிமையை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறது இல்லை. ஒரு தடவை ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போனேன். அங்கே விமென்ஸ் டேக்கு பேசணும்னு சீனியர் டாக்டர் என்னை கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு உமன். நான் முக்கால்வாசி அதுக்கப்புறமே நான் விமென்ஸ் டே அன்றைக்கி பேசுறது இல்லைன்னு வச்சுட்டேன். அவங்கள போய் கேட்குற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமான்னா ஒருத்தருக்குமே தெரியல. ஆனால் விஜய் படம் எப்போ வந்தது ஃபஸ்ட்டு அதுக்கு போனால் அது தெரியும். அது முக்கியமாக விஜய் மேலே எனக்கு நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் விஜய் தான் ரூலிங்காக இருந்தார். அவரோட படம் அப்போ தான் வந்திருந்தது. அதனால் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அதுதான். நமக்கு எது முக்கியம்? நமக்கு என்னுடைய ஆட்டோனமி, என்னுடைய சுயத்துவம். அதில் யாரும் எந்த விதமாகவும் அதை புண்படுத்துகிற மாதிரியோ காயப்படுத்துகிற மாதிரியோ நடந்துக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஒரு ஜட்ஜு கனடாவில் ஒரு ஜட்ஜு ரொம்ப பிரபலமான ஒரு ரேப் கேஸ் அதில் அவங்க தீர்ப்பு சொல்கிறச்சு. அவங்க ஒரு பெண் நீதிபதி. நான் ரொம்ப நான் மதிக்கிற, எனக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 ரோல் மாடல் இருக்காங்க நீதித்துறையில். அதில் அவங்க கிளேர் லுரு டுபேன்னு பேர். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, விமென் டு நாட் வாக் அபவுட் இன் அ ஸ்டேட் ஆஃப் பெர்பெச்சுவல் கன்சென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளை தொடுறான், ஒரு ஆம்பளை ஏதோ நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி எதையோ பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறாருனாக்கா நான் எல்லாத்துக்கும் சரி சொல்லுவேன்னு நினச்சி தானே அந்த ஆம்பளை செய்கிறார். நான் எல்லாத்துக்கும் சரி, எப்போதும் நான் சரி சொல்கிற மனநிலைமையிலேயே இருக்கேனா? இல்லைங்கிறாங்க அவங்க. அதனால் ஆம்பளைக்கு அந்த ரைட்டு கிடையாது. நாங்கள் ஒரு இது நான் ஜட்ஜாக இருக்கும்போது
சாக்ஷின்னு ஒரு அமைப்போட பார்ட்னர்ஷிப்பில் பல கோர்ட்டுக்கு போய் அங்கெல்லாம் சென்சிட்டைசேஷன் பண்ணோம். அப்போ வந்து ஒரு கனடாலேருந்து ஒரு ஜட்ஜு வந்தார். அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். அது நீங்கள்லாம் யோசித்து பார்க்கணும். அதில் என்ன வந்ததுன்னாக்கா, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எனக்கு பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்கன்னாக்க, எங்கே பர்ஸை எங்கே வச்சுருந்த? இல்லை, என் ஷர்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தேன். என்ன மாதிரி ஷர்ட்டு வேர் பண்ணியிருந்த உடுத்திருந்தார்? அது வந்து அவர் ஒரு மெல்லிசா ஒரு டெரிகாட்டன் ஷர்ட்டை காமிக்கிறார். அந்த போலீஸ்காரர் ஓஹோ அப்படின்னார். அப்புறம் வந்து அந்த போலீஸ்காரர் கேட்குறார், நீங்கள் வந்து ஏழைகளுக்கெல்லாம் அப்பப்போ உங்கள் பர்ஸில் எந்த பணம் கொடுப்பீங்களாமே? ஆமாம், கொடுப்பேன். இதே மாதிரி கேள்வி தானே பெண்ணை கேட்குறாங்கன்னு அந்த கனடா ஜட்ஜ் கேட்டார். நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? அன்றைக்கி ராத்திரி உன்னை யார் தனியாக போக சொன்னாங்க? அப்புறம் இன்னொன்று, நம்ம மதுரான்னு ஒரு கேஸில் நீ எனிவே செக்ஸ் ஒர்க்கர் தானே, என்ன பெரிய உனக்கு என்ன ஒரு பெரிய தீங்கு நடந்து போச்சு இதனால்? அது பாயிண்ட் இல்லை. நான் சொன்னேன் இல்லை, சுயத்துவம். நான் சரின்னு சொல்லணும். ஐ எம் நாட் வாக்கிங் இன் அ ஸ்டேட் ஆஃப் பர்பெச்சுவல் கன்சென்ட். நான் எப்போதும் ஆமான்னு போகிற ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு இல்லை. நான் நிற்கிறேன் தனியாக. என்னுடைய கௌரவம், என்னுடைய ரெஸ்பெக்ட் எல்லாம் மதிக்கப்படணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்வளவு ஒரு ஒப்புக்கொள்ள முடியாத கேள்வி அந்த போலீஸ்காரர் அந்த பிக் பாக்கெட்டான ஆம்பளையை கேட்குறாரோ, நீ தான் பணம் கொடுப்பியே, திருடுன்னு இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற? நீ ஏன் டிரான்ஸ்பரண்ட் பாக்கெட்டில் பர்ஸை வச்சுண்ட? இதெல்லாம் கேட்போமா? யாரான போலீஸ்காரர் ஏதான ஒரு ஆம்பளையை கேட்டிருப்பாரா? ஆனால் இப்போ பெண்ணுன்னா அவர் கேட்பார் இல்லையா? அதனால் பெண் வந்து ஒரு போகப் பொருளாகவே பல காலமாக பார்க்கப்பட்டிருக்கா இல்லையா? இப்போ நம்ம வந்து சினிமாவில் கூட ஐட்டம் கேர்ள் தான் சொல்கிறோம், ஐட்டம் பாய் கிடையாது. ஏன்னா அவனை வந்து போக பொருளாக நம்ம சரித்திரபூர்வமாக நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் பெண் அதுதான். அது பல காரணங்கள் அது இருக்குது. ஏன்னா உலகம் வந்து ஆணால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆணால் உருவாக்கப்பட்ட உலகம்னா நான் எதை சொல்கிறேன்? The rules are made by man. Every institution headed by men. அப்புறம் முக்கியமாக நம்முடைய மதங்கள், மத போதகர்கள் எல்லோரும் ஆண்கள் தான். அதனால் நம்ம ஒரு ஆண் சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால் இட் இஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் பேட்டில் தட் விமென் ஹாவ் டு ஃபைட். விமென்னா விமென் மட்டும் சொல்லலை. நான் முதல்ல ப்ரியாம்பிள் சொன்னேன் இல்லையா? ப்ரியாம்பிள் எப்படி தெரியுமா துவங்கும்? நீங்கள்லாம் ப்ரியாம்பிளே படித்தது கிடையாதுங்கிறீங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். வி த லாயர்ஸ் ஆஃப் இந்தியா, வி த ஜட்ஜஸ் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்காது. துவக்கம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மக்களாகிய நாம் அப்படின்னா அது நீங்கள் எல்லாரும். அதில் ஆண்கள் அடக்கம், பெண்கள் அடக்கம், திருநர்கள் அடக்கம், சிறுவர்கள் அடக்கம், மாற்றுத்திறனாளிகள் அடக்கம், எல்லாரும் அடக்கம். ஒரு பெண்ணை வந்து அவள் காட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கடத்தின்னு போயிடுறார். கடத்தின்னு போய் தன்னுடைய அரண்மனைக்கு வெளியே இருக்கும் ஒரு வனத்தில் சிறை வைக்கிறார். யாருன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லை? யார்? சீத்தை இல்லையா? அது வந்து ஒர்க் பிளேஸ் இல்லையே தவிர்த்து அது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு தான் ராவணன் செய்கிறது. நீ என்னுடைய விருப்பத்துக்கு ஒப்புக்கலைன்னாக்க இன்னும் ஒரு மாதத்தில் என்னுடைய அரண்மனை சமையல்காரர்கள் உன்னை சமைத்து எனக்கு டேபிளில் வச்சுருவாங்கிறான். அதை விட பெரிய அச்சுறுத்தல் இருக்கவே முடியாது. அப்போது
அந்த பெண் என்ன செய்கிறார்? அந்த பெண் வந்து ஒரு துரும்ப கிள்ளி போட்டு நீ அதுக்கிட்ட பேசுகிறா. ஸோ அவ்வளவுதான் நீ, நான் பயப்படலை. அவள் தன் கணவன் வந்து தன்னை கூட்டின்னு போகணுன்னு நினைக்கிறா, அது வேறு விஷயம். பட் பயப்படலை, உடன்படலை. சரியா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவள் ஊருக்கு போனப்புறம் கூட அந்த இடத்துல இருந்த பெண்ணை நாம் அரசர் கூட்டி வந்து விட்டாருங்கிற. ஸோ இது இந்த ஒரு செகண்ட் விக்டிமைசேஷன் கூட நம்ம இதை சொல்லலாம் இன் சம் வேஸ். அதை எவ்வளோ விமன் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணாமையே இருந்துடலாங்கிறாங்க. அது ஆண்களுக்கு சாதகமாக போயிடுறது. கரெக்டா? கரெக்டா இல்லை யோசிக்கணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். அட்ஜர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க தீர்ப்பை சொல்கிறீங்களா? அந்த அம்மாக்கே ஆச்சு. அந்த அம்மா பெரிய மகாராணி. பிறந்ததும் ஒரு ராஜ்யத்தில் பிறக்கிறா, திருமணம் செஞ்சுட்டதும் ஒரு ராஜ்யத்தில், அப்புறம் திரும்பி வந்தோம் இன்னும் பட்டாபிஷேகம்லாம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கும் அதான் நடக்குது. ஏன்னா பெண் வந்து இந்த ஆண் ஒரு ஒரு உருவகப்படுத்தின ஒரு பியூரிட்டி ஸ்டேஜில் பெண் இருக்கணும். பாரதியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்கள் மூடர்கள். ஆண் பியூராக இருந்தாக்கா பெண்ணோட பியூரிட்டி எப்படி கெட்டு போகும்? அதனால் எவ்ரி டைம் யூ அக்யூஸ் அ உமன், தென் தெர் இஸ் சம் மேன் ஹூ இஸ் ராங். அதனால தான் அவர் கற்பென்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் பொதுன்னு பாரதியார் சொல்ல. பாரதியார் மாதிரி ஃபெமினிஸ்ட் நம்ம பார்க்கவே முடியாது. இன்னும் நான் ஓய்வு பெற்ற பின் நான் நிறைய செய்கிறது என்னன்னாக்கா, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய பேர் எழுதிய கதையை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன்னாக்கா நான் என்றைக்குமே சென்னையில் வசித்தவோ. என்னுடைய குடும்பம் ஒரு படித்த குடும்பம். எனக்கு பிறந்த போதே ஆங்கிலமும் தமிழும் தெரிய படித்த அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறக்கிறேன். அதனால் எனக்கு கிராமத்தில் வளர்ந்தவங்க, ஆங்கிலமே தெரியாதவங்க, ஸ்கூலுக்கே போகாதவங்க, ஒரு நாள் சாப்பாடுக்கு இல்லாதவங்க, அவங்களோட வாழ்க்கையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜட்ஜாக இருக்கிறவங்க ஷுட் வாக் இன் தேர் ஷூஸுங்கிறாங்க. பட் எனக்கு டிரான்ஸ்லேஷனில் அது தெரியுது. ஏன்னா ஒருத்தரோட கதையை நான் மொழிபெயர்க்கும்போது அந்த பெண் அந்த ஆணோட வாழ்க்கையை என்னால் வாழ முடியுது. இதில் ஒரு கதை நான் சொல்கிறேன். அதில் இந்த பெண் ஒரு சித்தாள். அவள் ஒரு பெரிய பணக்கார என்ஜினியரோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பெண் வேலை பண்ணிகிட்ருக்கா. அந்த என்ஜினியருக்கு ரொம்ப அட்ராக்டட் பை திஸ் சித்தாள். அவருக்கு அடிக்கடி அந்த சைட்டுக்கு வர ஆரம்பிச்சுடுறார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு 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 அட்ராக்ஷன் அந்த பெண்ணுக்கிட்ட. அப்புறம் ஒரு நாள் இந்த பெண்ணுக்கு சைட்டில் இருக்கும்போது காயப்பட்டு விடுறது. அப்போ அந்த வீட்டு சொந்தக்காரர் என்ஜினியர் ஊரில் இல்லை. அவர் திரும்பி ஊருக்கு விட்டு இந்த பெண்ணோட வீட்டுக்கு நீ எப்படி இருக்கேன்னு கேட்க வர. அந்த பெண் ஒரு 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 கேள்வி கேட்பா. இது இமயம் அவர்களுடைய கதை. ஏன் சார் பொம்பளைலாம் வேலை பண்ணோன்னா புடவையை தூக்கி தான் ஆனமான்னு கேட்போம். இதுதான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ். நான் அதை மொழிபெயர்க்கும்போது எனக்கு அழுகியே வந்துடுது. எப்பேற்பட்ட கேள்வி! அவள் ஒன்றும் படித்தவா இல்லை, ஆனால் அவளுக்கு தன்னோட உரிமை தெரியறது.
தன்னை அது அவர் எத்தனை பணக்காராக இருந்தாலும் தங்கிட்ட வந்து அண்ட முடியாதுன்னு தெரியுது. அவ இது பண்ணவே மாட்டான். அந்த அவர் எல்லாமோ பேசுவர், நீங்கள் போங்க சார் அப்படின்றோம். நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணுன்னு நீங்கள் இப்போ கிளம்புங்க. அந்த தைரியம். ஏன்னா என்னுடைய உடல் நான், எனக்கு மட்டுமே உரிமை. ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்க அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமை. இன்னொரு கேர்ள் வந்து அந்த ஜோக்கை சிரித்தாங்களே உங்களுக்கு என்ன போச்சுன்னா அப்படி இல்லை. எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல, அந்த ஜோக்கை நீங்கள் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். என்னை மதிக்கணும், என்னுடைய உணர்வை மதிக்கணும். அப்புறம் நாம் பொதுவாகவே ஒரு ப்ராப்பர் உமன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நம்ம ஏதோ ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். நமக்கு அந்த உரிமை இருக்கா? நம்ம யார் ப்ராப்பர் உமன்? எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், என்ன பாட்டு பாடணும், விசில் அடிக்கலாமா விசில் அடிக்கக்கூடாதா? நாம் யார்? அவளுக்கு டிஷர்ட் போட்டுக்கணுன்னா அந்த பெண் வேர் பண்ணிப்போம். அந்த டிஷர்ட் போட்டுப்பதனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கனேடியன் ஜட்ஜ் சொன்னாங்கன்னு, ஷீ இஸ் நாட் வாக்கிங் சேயிங் எஸ் எஸ். டிஷர்ட் பிடிச்சிருக்குன்னு அவள் டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தான். அவங்க வந்து நீங்கள் எல்லோரும் என்னை எப்படி வேணால் பார்க்கலாம், அதுக்கு நான் எஸ் எஸ் சொல்கிறேன்னு அவங்க சொல்லலை. அதை நினைவு வச்சுக்கணும். முக்கியமாக ஆண்கள் நினைவு வச்சுக்கணும். அதே மாதிரி பலவிதமான உருவகங்கள் நமக்கு வந்து எப்படி ஒரு ப்ராப்பர் உமன் இருப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த டெல்லியில் ஒரு கொடூரம் நடந்தது இல்லையா 2012. அப்போ ஒரு அரசியல்வாதின்னு தான் நினைக்கிறேன், அவள் அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பார். நான் இதை விட புரிதல் இல்லாத ஒரு கமெண்ட் நான் கேட்டதே கிடையாது. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு டார்ச்சர் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அதை நினச்சி பார்க்கும்போதுக்கு நமக்கு வந்து வயத்தை கலக்கும். அவன் அண்ணான்னு சொல்லியிருந்தா விடுற மாதிரியா நிலைமையிலையா இருந்தாங்க அவங்க. நமக்கு வந்து ஏதோ அந்த அண்ணா இதெல்லாம் க்ளோரிஃபைடாக அண்ணா தங்க ஏதோ அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம அப்படிலாம் சொன்னாக்க எல்லோரும் சமமாக ஈக்குவலாக இருப்போம்னு நினச்சிக்கணும். அப்படி இல்லை, அது நடப்பதில்லை. எல்லா ஆண்களும், நான் முதலையே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் எங்களை தெய்வமாகவும் மதிக்க வேண்டாம், எங்களை அக்காவாகவும் மதிக்க வேண்டாம், அம்மாவும் மதிக்க வேண்டாம், சக மனுஷியாக நீங்கள் மதித்தா போகிறோம். அது ஒன்று தான் ஒவ்வொரு பெண்ணும் கேட்குறது. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கேட்கல. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தானே வரும். ஏன் நீங்கள் வந்து அவள் எனக்கு சரின்னு சொன்னால் தான் நான் வந்து அவளுக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொல்கிறது, அது ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி சம்பந்தமாக உங்களுக்கே படுதா? நான் ப்ரியாம்பிள் சொன்னேன் இல்லை, ப்ரியாம்பிளில் சொல்கிற முக்கியமான வார்த்தை ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் அடிப்படையில். சகோதரத்துவங்கிறது வந்து ஃப்ரெட்டர்னிட்டியை முழுசாக மொழிபெயர்க்கலை. ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்ன? அவரும் நானும் ஒன்றே, அவளும் நானும் ஒன்றே, எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கு வந்து இந்த ஃப்ரெட்டருங்கிறது லாட்டினில் சகோதரருங்கிற ரூட்லேருந்து வரதுனால நம்ம சகோதரத்துவம்னு சொல்கிறோம். பட் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒரு பெரிய ஆழமான மீனிங் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனை வரிஞ்சு அவங்க இயற்றின போது அவர் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள ரொம்ப நாள் ஆகுங்கிறார். அவர் சொல்கிறது கரெக்டு தான். பல விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கல. ஜெண்டர் மட்டும் இல்லை, காஸ்ட் இன்னும் நம்ம மறக்க முடியல. முந்தா நாள் வரைக்கும் அநியாயம்தான் நடக்குது. ஆனால் அவர் அதை சொல்கிறார், ஃப்ரெட்டர்னிட்டியை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபியூடல் சொசைட்டி, ஏற்றத்தாழ்வுள்ள சொசைட்டி. நாம் அனைவரும் ஒன்றே, என் அருகே நிற்பவனும் நானும் ஒன்றே, என் அருகே நிற்பவளும் நானும் ஒன்றே அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம என்றைக்கு வருவோமோ தெரியல. வருவோன்னு நினைக்கிறேன், வருவோன்னு நம்பணும் இல்லையா? கரெக்டாக நம்பணும் இல்லையா? நீங்கள்லாம் அந்த நம்பிக்கை என்ற
ஒளி விளக்கை நீங்கள்லாம் பிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, கரெக்டா? கரெக்டுன்னே வரலையே. தூக்கம் வருதா? இல்லை இல்லை. பசிக்குதா லஞ்சுன்னு? இல்லை இல்லை இல்லை, ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஸோ நீங்கள் அதை நம்பணும் நம்ம. ராஜாஜி ஒரு கதை சொன்னதா, இது நிஜமாக ராஜாஜி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, அதனால் அங்கே போவாண்டாம். பட் ராஜாஜி சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரசவம் வலி தெரியும் இல்லையா? சமீபத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னா கூட ஆம்பளைகளுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் பெயின் என்ன தெரிஞ்சாக்கா அவங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ராஜாஜி சொன்னாராம், இறைவனோட படைப்பில் ஃபஸ்ட்டு குழந்தை பொண்ணுக்கு பிறக்கணும், நெக்ஸ்ட்டு குழந்தை ஆணுக்கு பிறக்கணும், தேர்டு குழந்தை பொண்ணுக்கு பிறக்கணும், ஆனால் ஃபோர்த்து குழந்தை பிறந்தே இருக்காது. ஏன்னா ஆம்பளை அந்த வலியை தாங்கியிருக்கவே மாட்டார்னு அவர் ஜோக்காக சொல்கிறார். பட் அது உண்மை. ஏன்னா ஆண்கள் அது அந்த வலியை புரிந்ததும் கிடையாது, அவளுக்கு அறிஞ்சிக்க வாய்ப்பும் இல்லை. அவள் அந்த பெண் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வும் அவங்களுக்கு இருந்ததா தெரியலை. ஒரு கதை சூடாமணி எழுதுவாங்க. அந்த பெண் அப்படி மெலிஞ்சிருக்கும், 7வது பிரசவம். அந்த டாக்டருக்கு தோணும், டாக்டர் அம்மா அறைன்னு பேர் அந்த கதை பேர். இந்த டாக்டருக்கு தோணும், இந்த பிரசவத்தையே அந்த பெண் தாங்க மாட்டாங்கன்னு தோணும். அதனால் அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், அதை செஞ்சுட்டா இனிமே பிறக்காது, இதுவே தாங்க மாட்டாங்கன்னு தாங்குவாங்களான்னு தெரியலைன்னு. அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. நீங்கள் யார் சொல்கிறது? அது எவ்வளோ குழந்தை பிறக்கணுங்கிறது இறைவன் விதிச்சது, இறைவன் விதிச்சதான். ஓகே, அதனால் நீங்கள் ஷட்டப்புங்கிற லெவலில் சொல்லிவிட்டு வெளில வந்துடுவேன். அவங்களுக்கு வீட்டில் ஒரு கை குழந்தை, ஒரு வயசு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, அந்த மாதிரி இருக்குது, 7 குழந்தை இல்லையா? அதனால் பால் டப்பி, பழம் எல்லாத்தையும் தூக்கிண்டு வந்துட்டு அவர் சொல்கிறார், என்ன கனம் தாங்கலைன்னு சொல்லி வைக்கிறார். இந்த பொண்ணு 7 தடவையாக அந்த கனத்தை பேர் பண்ணியிருக்கா வயத்துக்குள்ளேயே. அவருக்கு அது தெரியலை. இறைவன் கொடுத்த வரோன்னு விடுறார் குழந்தைய. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த எம்பத்தி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்க நிஜமாகவே நான் சொல்கிறேன், இந்த சென்சிட்டைசேஷன் அதெல்லாம் தானே வந்துடும். அப்புறம் சட்டம் நிஜமாகவே கோர்ட்டு லாயர்ஸுக்கெல்லாம் கூட வேலையே இருக்காது. இஃப் எல்லாரும் ஃப்ரெட்டர்னிட்டியை புரிந்து கொண்டோமானால். அப்புறம் இன்னும் ஒரு கேஸ், நான் ரொம்ப கேஸ் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், பட் இந்த கேஸை சொல்கிறேன். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பேர் மிஸ்ஸஸ் ஜி வர்சஸ் ஐஎஸ்ஜி நோவாசாஃப்ட் டெக்னாலஜி. அதில் என்னெல்லாமோ வருது, அதெல்லாம் அந்த சட்ட நுணுக்கம்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, நீங்கள்லாம் லா ஸ்டூடெண்ட் ஆனாக்கா படிக்கலாம். அதில் அந்த பெண்ணுக்கு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் நடக்குது. ஆனால் அந்த ஒர்க் பிளேஸில் அந்த விஷாகா கமிட்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷாகா கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லேயும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்தாக்க கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி, அது பேர் தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் வந்தபோது தான் அதில் எவ்ரி ஆர்கனைசேஷன் ஷுட் ஹேவ் இட்னு வந்தது. அதுக்கு முன்னாடி விஷாக்கான்னு ஒரு கேஸ் நடந்தது. அந்த விஷாக்கா கேஸில் ஒரு பெண் இந்த மாதிரி சைல்டு மேரேஜே யாரும்
அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் அந்த அம்மா பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இது ராஜஸ்தானில். அப்போ அந்த ஆண்களுக்கு வந்து கோபம் வந்துடுறது. குழந்தை திருமணம் கூடாதுன்னு இந்த அம்மா யார் சொல்கிறதுன்னு அவங்கள ரேப் பண்ணிடுறாங்க. அப்படி தான் அந்த விசாகா கேஸ் தான். அது வந்து ஒர்க் பிளேஸில் நடந்த ஹாரஸ்மெண்ட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றும் வரையில் நாங்கள் சொல்லும் கைட்லைன்ஸை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாகா கேஸில் வருது. அதுக்கப்புறம் எவ்வளவோ 10 ஆண்டுகளோ 12 ஆண்டுகளோ கழிச்சு தான் பார்லிமெண்ட்டு துயில் எழுந்து அந்த சட்டத்தை இயற்றியது. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இந்த கேஸில் வந்து அந்த கம்பெனியில் இல்லை. அதனால் அந்த பெண் பட்ட சிரமம், பல கஷ்டங்கள், அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஜட்ஜ் வந்து 1 கோடிக்கு மேலே அவார்ட் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ப்ரூவ் ஆகிடுத்துனாக்கா அப்புறம் மென்டல் ஆகனி, நான் சிரமப்பட்டேன், நான் ஃபிசிக்கலாக சிரமப்பட்டேன், நான் எமோஷ்னலாக சிரமப்பட்டேன், நான் மனதளவில் சிரமப்பட்டேன், உளவியல் ரீதியாக, அதெல்லாம் ஒன்றும் அந்த பெண் ப்ரூவ் பண்ண வேண்டாம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணால் போகிறோம், மற்றதெல்லாம் ஃபாலோஸ். அது ஒன்றும் நடக்கலைன்னு அந்த ஆண் தான் ப்ரூவ் பண்ணணுங்கிறார். இப்போ நமக்கு தெரியும், நம்மளை யாரான ஒருத்தர் சீண்டினா நம்ம எத்தனை வேதனைப்படுறோம், எத்தனை அவமானப்படுறோம், குறுகி போகிறோம் இல்லையா? அது வந்து ஆணாக இருந்தால் தான், பெண்ணாக இருந்தால் தான் புரியணும்னு இல்லை, ஆணாக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் ராமசுப்ரமணியன் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கார். அதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா அதை நினச்சி பார்க்கணும். அந்த ஆண்கள் ஒவ்வொருவரும் என் விருப்பத்தை மீறி எனக்கு பிடிக்காமல் யாராவது ஒருத்தர் என் மேல் கை வச்சால் எனக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய தொடக்கூடாத உறுப்புகளை என் விருப்பத்திற்கு மீறி யாராவது தொட்டால் நான் எப்படி உணர்வேன்? அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் இன்னொருத்தருக்கு அதை நான் செய்கிற உரிமை எனக்கு இருக்கா? எனக்கு இல்லை. ஆன்சர் இஸ் கிளியர் இல்லையா? இருக்கா? எனக்கு அந்த பின் ரோல்லேருந்து தான் சத்தம் வரணும். அங்கே தான் முழுக்க மென். எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? எஸ், ஐ நீட் அ லவுட் எஸ். இப்போ வந்து இந்த நான் ஒரு வேலையில் வந்து பாஸாக இருக்கிறவங்க ஜென்ரலாக இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை செஞ்சு நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி எதானு சொல்லலாம், பயமுறுத்தலாம். இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு என்ன புரியவே இல்லை, நான் ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் நான் சிரமப்படுறேன் அப்படின்னா இந்த பெண் வந்து வேறு வேர்டே நான் யூஸ் பண்ண முடியாது, லூஸுன்னு தான் சொல்லணும். அப்படியே அதுக்கு சிம்பத்தி வந்துடும். he is playing for your sympathy, he is using that as a trick. அதை புரிஞ்சுக்கணும். ஓஹோ அப்படியா, உங்கள் மனைவிக்கு உங்களை புரியவே இல்லையா, யாரானா கவுன்சிலர்கிட்ட வேணால் போய் பாருங்களேன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி அனுப்பணுமே தவிர்த்து, ஓஹோ நீங்களும் சிம்பத்தியாக பண்ணி அப்புறம் அந்த ஆண் என்ன நினைக்கிறான், ஓஹோ இந்த பெண்ணுக்கு வந்து நம்மளை அப்படியே பிடிச்சி போச்சு, நம்ம மேலே அப்படியே காதல் ஆகிடுது, ஏன்னா நான் வந்து அப்படியே நான் ஹீரோ மாதிரி இருக்கேன் இல்லையா அப்படின்னு அந்த ஆண் நினச்சின்னு விடுறான். அதனால் இந்த மாதிரி வேரியஸ் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று பயமுறுத்தல், ஒன்று இந்த மாதிரி சோகா கதை சொல்லி சிம்பத்தியை வாங்கிறது, அது மாதிரி பலவித ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில், அதனால தான் அந்த இன்ஈக்குவலாக இருக்கும். அந்த பெண் யூஸ்வலாக அவளுக்கு பவர்லெஸ் பொசிஷனில் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து கொஞ்சம் பவர், ஏதான ஒரு விதத்தில் பவர் இருக்கிற, நான் ஃபிசிக்கல் பவரை சொல்லலை. ஒர்க் பிளேஸுன்னு வரும்போது ப்ரமோஷனுக்கு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுகிற அந்த மாதிரி பொசிஷனோ அந்த மாதிரி எதுலையாவது இருக்கும்போது அது ஒரு எளிதாக அந்த
அந்த பெண் மேல் தன்னுடைய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை இது செய்ய முடியறது. அது வந்து நம் பெண்கள் தான் அதை தங்களுடைய உரிமைகளை புரிந்து கொண்டு அது நடக்காமல் இருக்க அது அப்படி இருக்கணும். நடந்து விட்டால் தைரியமாக கம்ப்ளைண்ட் செய்து அதுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ரெமெடிஸ் கிடைக்கிறதுக்கு பாடுபடணும். இது வந்து நான் உங்களுக்கு நடக்கணும்னு நான் சொல்லலை. நான் முந்தி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் போய் கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி அவங்க கேள்விப்பட்டது கிடையாதுன்னு. அப்போ அவங்கக்கிட்ட அதான் சொன்னேன், உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகணும்னு நான் நடக்கணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள்லாம் டாக்டர்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு அதை நடந்தாக்கா உங்களுக்கு சட்டம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சினிமா இஸ் நாட் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல்ல. அதனால் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு நடக்கணும்னு நான் சொல்லலை. உங்களோட ஃப்ரெண்டு யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி என்னோடய பாஸ் இந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னால், ஹேய் அது செய்ய முடியாது, அதுக்கு ஆக்ட் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஒரு வக்கீலை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியணும். உங்களுக்கு அந்த அளவு அறிவு நம்ம வளர்த்துக்கணும். அவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராகவன் சொன்னார் இல்லையா, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ்னு. இக்னரன்ஸ் ஆஃப் லான்னா நாம் கற்றுக்கொள்ளணும் இல்லையா, நாம் தெரிந்துக்கணும். இவ்வளோ தூரம் போர்டு போட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, அப்போ அது என்னன்னு போய் பார்க்கணும். முந்தி நான் படித்த போது நான் போய் புஸ்தகத்தை தேடி லைப்ரரிக்கு போய் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கெல்லாம் கையளவு உலகம் உங்களால் பார்க்க முடியும், உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், எது செய்தால் நமக்கு வந்து லீகல் ரெமெடி இருக்குது, எல்லாம் இந்த கையளவு உலகம் சொல்லி கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குன்னே நான் நினைக்கல. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி தெரியாமல் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்க, எனக்கு இங்கே மேடை மேலே இருந்தாக்க எனக்கு நீங்கள்லாம் பேசுறது, நீங்கள்லாம் தலையை திருப்புறது எல்லாம் தெரியும். ஓகே, ஐ கேன் see that. எனக்கு நான் குச்சி வச்சு நடக்க தான் நடப்பேன், கண் பார்வை எனக்கு நன்னா தெரியும். இங்கே வந்து பேசுகிற அத்தனை பேரும் we have been invited by the High Court to come and talk to you. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்கணும். இன்றைக்கி கேட்கக்கூட இல்லைன்னாக்கா அப்புறம் நீங்கள் எப்படி வந்து இந்த ஆக்டை என்ன புரிஞ்சுப்பீங்க? உணர்திறன் வன்முறை களைதல்னு என்னவோ பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் எப்படி புரியும்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பேசுகிறது நீங்கள் அப்புறம் வெளியில் கூட போய் பேசிக்கலாம். இப்போ இன்னும் 2 செஷன் நடக்க போகுது. ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ டு லிசன். யூ மஸ்ட். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம், இது ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணணும்னு அவர் ஜஸ்டிஸ் அனிதா சுமன் சொன்னாங்க. நீங்கள் அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் மெசேஜ் கேரியர்ஸ் இல்லையா, நிறைய ஸ்கூல்ஸில் ஈச் ஒன் டீச் ஒன் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அதை செய்யணும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்னன்னாக்க செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஏன்னா அந்த பெண் தன்னுடைய முழுமையான தன்னுடைய திறனை காமிக்க முடியாமல் அவளுடைய வளர்ச்சியை பாதியை ஸ்டண்டாக்க அந்த எல்லாம் அதால் செய்ய முடியும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. எவ்ரி உமன் ஷுட் ரீச் ஹர் ஆப்டிமம் லெவல். அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் போகணும். அந்த ஒரு உயர்வான நோக்கத்தோடு இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட பேச சொல்கிறாங்க. நீங்கள் யூ ஆர் ஆல் ஸ்டில் யங். நீங்கள் இப்போ இதில் கவனமாக கேட்டு நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி, இன்றைக்கி அவ்வளவு நிறைய நல்ல விஷயம் நாங்கள் கேட்டோம், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது. கான்ஸ்டிடியூஷனில் வந்து அந்த 4 பிரின்சிபிள்ஸை படித்தாலே எல்லாருக்கும் புரியும்னு சொன்னாங்க. அப்புறம் ஈக்குவாலிட்டி ஈக்விட்டிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னாங்க, எப்படி நம்ம சமமாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கேட்டோம், எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். குரூப் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் எவ்வளவோ பேருக்கு சொல்லலாம். அது நீங்கள் இப்போவே நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசின்னு செல்ஃபோனை பார்த்தா அது முடியவே முடியாது. சாரி நான் அப்படி சொல்கிறேனேன்னு, பட் இது சம்டைம்ஸ் எனக்கு பாதர் பண்ணுறது. கவனத்தை சிதறாமல் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். எஸ், கரெக்டா?
ஏன்னா நாங்கள் இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஹைகோர்ட் செய்யறதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். நீங்கள் எல்லோரும் செவி சாய்ப்பீங்கன்னு நினச்சி தான் வரோம். செவி சாய்க்கணும். ஏன்னா இட் கேன் நோ லாங்கர் பி அ மேன்ஸ் வேர்ல்டு. அது நிறைய நாள் அப்படியே இருந்தாச்சு. இப்போ நம்ம நாம் இருவரும் சமம் என்ற அந்த மாதிரி ஒரு உலகத்தை நோக்கி போகணும். என்ன தெரியுமா பாரதியார் சொல்கிறார்? பாரதியார் கல்கட்டா காங்கிரஸ் போது தான் அவர் சிஸ்டர் நிவேதிதாவை பார்க்குறார். அப்போ சிஸ்டர் நிவேதிதா கேட்குறாங்க பாரதியாரை, எங்கே உங்கள் ஒய்ஃப்னு. அப்போ அவர் சொல்கிறார், நாங்களாம் எங்கள் ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வரமாட்டோம், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிஸ்டர் நிவேதிதா சொல்கிறாங்க, உன் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னா முதல்ல பெண்ணுக்கு சுதந்திரம் வேணுங்கிறார். இன்னி வரைக்கும் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் வந்தாப்புல எனக்கு தெரியல. ஏன்னா பெண்ணுக்கு முழு சுதந்திரம் வந்தாப்புல எனக்கு தெரியல. இன்னும் இவங்க பாவம் ஒர்க் ஷாப் வச்சு, செமினார் வச்சு, ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஹைகோர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எல்லாம் பெண்ணுக்கு முழு சுதந்திரம் வந்திருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? ஸோ அப்புறம்தான் அவர் எழுதின அந்த பெண் விடுதலை பாட்டெல்லாமே சிஸ்டர் நிவேதிதாவை சந்தித்த பிறகு தான் எழுதுகிறார். அவங்க சொல்கிறாங்க, உன் நாட்டு ஆண் மக்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வெய்யிறாங்க, திட்டுறாங்க சிஸ்டர் நிவேதிதா. அவங்களுக்கு அறிவே இல்லை. அவங்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியங்கிறது அவங்களுக்கு புரியலைன்னு. திரும்பி ஊருக்கு பாரதியார் சொல்கிறார், செல்லம்மா என் குருமணி என் கண்ணை திறந்து விட்டார். சிஸ்டர் நிவேதிதையை சொல்கிறார், இனிமே நானும் நீயும் செல்லம்மாக்கு முதல்ல புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்னா, அவங்களும் அந்த காலத்து பெண்மணியாக தானே இருந்திருப்பாங்க. பட் அவர் அப்போ தான் அவர் முழிச்சுக்கிறார், பெண் சுதந்திரம் எவ்வளவு முக்கியம், நாட்டுக்கு சுதந்திரம், நம்ம சமூகத்துக்கு சுதந்திரம்னா பெண் சுதந்திரம் என்ன முக்கியம். பெண் சுதந்திரம் முக்கியம்னாக்க இந்த வன்முறை நடக்கக்கூடாது. வன்முறை நடந்தால் பெண்ணுக்கு சுதந்திரமே இருக்கா? சரியா? சரியாதானே? உங்களுக்கு கேள்வி கேட்கணும் போல் தோணுதா? எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சாக்க நான் சொல்லுவேன், இல்லாட்டா நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். டோன்ட் வரி. சரி, அது நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜுக்கு போனேன். நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். நான் அங்கே போய் நீங்கள் எல்லோரும் ஒரு வீடு பிளான் போடுங்க அப்படின்னு மனசால் வீடு பிளான் போட்டாங்க. எந்த ரூம் போட்டிங்க? ட்ராயிங் ரூம். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டேன். அப்புறம் கிச்சன் எங்கேன்னு கேட்டேன். கிச்சனே ஒருத்தருமே போடலை. அப்படி எப்படி நீங்களாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு. அது மறந்து போயிட்டோம், கிச்சன் போடணுன்னு. சரி, கண்ணை மூடிக்குங்க. கிச்சனில் அங்கே யார் இருக்காங்க? அம்மா. ஏன் அப்பா இல்லையா? இல்லை. ஸோ கிச்சனே முதலாவது கண்ணிலேயே படலை. பிளான் போடுறச்சே கிச்சன் போடணுன்னே தோணலை. அந்த கண்ணிலேயே படாத இடத்துல அம்மாவை ஒதுக்கிடுறாங்க. அந்த கண்ணு படுற இடத்துல இந்த ட்ராயிங் ரூமில் அப்பா உட்காந்து போல் இருக்கு. என்ன பண்ணுவாரோ அவர் தெரியாது, டிவி பார்த்துட்டு இருப்பார், காலை தூக்கி வச்சுட்டுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அந்த பெண் செய்கிற வேலையெல்லாம் இன்விசிபிள் லேபர்னு அதுதான் சொல்கிறாங்க. அதனால் நாமும் நம்மளை இன்விசிபிளாக ஆக்கக்கூடாது இல்லையா? நம்மளை விசிபிளாக பண்ணணும். விசிபிளாக பண்ணுறதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம டிக்னிட்டி எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும். சரி, ஏதான கேள்வி? டைம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நோ கேள்வி? யூ நோ எவ்ரிதிங்? நோ டவுட்ஸ்? ஆல் கிளியர்? ஸோ இனிமேல் சாயங்கால செஷனை கேன்சல் பண்ணிவிட்டு சொல்லாமா? எல்லாம் கிளியராக எடுத்து எங்களுக்கு அப்படியே தெளிவாக எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிடலாமா? இல்லை, சாயங்கால செஷனுக்கு கொஞ்சம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தெரியாததை வச்சுருக்கீங்க. கரெக்டாக? I think that's all. Justice Prabha Sridevan for an incitement speech about challenging traditional roles, fraternity and its inspire to us keep moving forward. Once again, immense gratitude you expressed your thought. Thank you.